வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் நடந்த செல் ஆர்கனல்ஸ் பற்றின உள்ள டாபிக் வந்து பார்க்கலாம். செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. November 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீக்லி டார்கெட்ஸ் மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பிளான்ட் செல் அனிமல் செல் நான் முன்னாடி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த செஷன் பாருங்கள். ஸோ நமக்கு ஏஎல்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்கனல் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ்? பிளான்ட் செல்லில் இருக்கிற ஒரே ஒரு பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கிற ஆர்கனல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிளாஸ்டிட்ஸ் வந்து என்ன இருக்கும், பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாஸ்டிட்ஸில் ஒரு டைப் தான் வந்து என்னது, குளோரோபிளாஸ்ட். பிளாஸ்டிட்ஸில் மொத்தம் 3 பிளாஸ்டிட்ஸ் வரும். குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லூகோபிளாஸ்ட். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எதில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது இதில் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறப்பே வந்து தப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க, இல்லை பெனிஃபிட் ஆல் அது மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து என்னென்னா குளோரோபிளாஸ்ட்டு. மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், நியூக்ளியஸ்லாம் வந்து என்னவாக இருக்குன்னா, லைசோசோம்ஸ் வந்து எதில் இருக்கும், அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியாலாம் வந்து பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலேயுமே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த வேக்யூல் ஆஃப் த பிளான்ட் செல் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிளான்ட் செல்லில் இருக்க வேக்யூல்ஸில் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பிளான்ட் செல் அனிமல் செல் நடத்துகிறப்ப இந்த டாபிக் வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். அதேமாதிரி ஒரு கொஷின்ஸாக கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட் அண்ட் மினரல் சால்ட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன தான் பிளான்ட் செல்லில் உள்ள வேக்யூல்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஆனால் சுகர்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து சுகர். நான் ஒன்று சின்ன விஷயம் விடல, மேக்ஸிமம் காம்பேக்டாக கொடுக்கலான்னு நினச்சி விட்டுருந்தேன். அதே இது கொஷின்ஸாகவே கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கிறப்ப எலாபரேட்டாகவே படிங்க. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் மாலிகுல் ஆக்ட் அஸ் த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஃபார் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ்? ப்ரோட்டீன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து என்னென்னா டிஎன்ஏ. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் டோக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ சென்ட்ரல் டோக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதுலேருந்துமே ஒரு கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் டோக்மா என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் டோக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏ ஆகும். எம்ஆர்என்ஏலேருந்து என்ன ஆகும்னா டிரான்ஸ்லேஷன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எதில் நடக்கும், ரிபோசோமில் தான் நடக்கும். ஆனால் நமக்கு வந்து டிஎன்ஏ என்ன பண்ணுவோம்னா, டிஎன்ஏ நமக்கு தெரியும், டிஎன்ஏல தான் என்ன இருக்குன்னா எல்லா ஜெனட்டிக் மெட்டீரியலுமே இருக்கும். ஸோ இதான் வந்து என்னென்னா மாஸ்டர் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு எம்ஆர்என் இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இப்போ ரிபோசோம்ஸில் போய் சொல்கிறப்ப இது சொல்லணும். ஸோ இதில் என்னென்னா இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஃபார் மேக்கிங் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு சில டைம் வந்து இந்த சென்ட்ரல் டோக்மா அப்படியே கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நெக்ஸ்ட்டாக அப்கமிங்கில். ஸோ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபுட் வேக்யூல் ஆஃப் விச் ஆர்கானிசம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு சிம்பிளர் ஒன்ஸ் விச் டிஃப்யூஸ் இன்ட்டு சைட்டோபிளாசம். ஸோ என்ன பண்ணுன்னா ஃபுட் வேக்யூல்ஸில் என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அமீபா ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா அமீபாக்கு என்ன இருக்குன்னா சூடோபோடியா இருக்கும். சூடோபோடியா இது மெயினாக எதுக்காண்டினா மூவ்மெண்ட்காண்டி, அதோட லோகோமோஷன் இதை வச்சு தான் அது என்ன பண்ணும், மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால்ஸ் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ஃபுட் இல்லைனா ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதை வச்சு அது சூடோபோடியா வச்சு அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஃபுட் சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுன்னா அது அப்படியே ஃபுட் சப்ஸ்டன்ஸ்னு என்கல்ஃப் பண்ணிடும். அப்படியே அந்த வேக்யூல்ஸ்குள்ளே போய் அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் போகிற மாதிரி இதை வச்சோடனே என்ன ஆயிருன்னா அந்த இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிளர் ஒன்றா பிரேக் பண்ணி சைட்டோபிளாசம்ஸ்க்கு அப்படியே வந்து எடுத்துரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அமீபா தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணும். அதேமாதிரி இதுவுமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பிளான்ஸ் ஹாவ் லோ எனர்ஜி நீட்ஸ். பிளான்ஸ்க்கு வந்து கம்மியான எனர்ஜி நீட்ஸ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி பிளான்ட் செல் அனிமல் செல் நடத்தியிருந்திருப்பேன். ஸோ என்ன ஆகுனா பிளான்ட் செல் அனிமல் செல்ஸில் வந்துட்டு அந்த பிளான்ஸ் வந்து எதுக்கு லோ எனர்ஜி நீட்ஸ்னால் அது வந்து டு நாட் மூவ். ஸோ பிளான்ஸ் வந்து மூவ் ஆகாது. அதே மாதிரி லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கனால அதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படாது. லிவிங் செல்ஸ் தான் எனர்ஜி தேவைப்படும், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது.
ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் வராது. அடுத்து ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றும் இதில் டிஃபைன் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம் அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் எனர்ஜி நீட் வச்சுமே எதுவுமே வராது. ஸோ லாஸ்ட் ஒன்று எனர்ஜி நீட் வந்து டிஃப்ரெண்ட் பாடி ஆர்கானிசம். பிளான்ஸ் வந்து மூவ் ஆகாது, ப்ளஸ் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ரீசன். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ காயின்டு த டேர்ம் புரோட்டோபிளாசம் வந்து இந்த டேர்மை யார் காயின் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பிளான்ட் செல் அனிமல் செல்ஸில் இதுக்கு நான் முன்னாடி நடத்திருந்ததில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். புரோட்டோபிளாசம் வந்து யார் வந்துட்டு காயின் பண்ணியிருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் அந்த 3 ஆப்ஷனுமே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 3மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். விர்ச்சோ என்ன பண்ணியிருப்பார், நியூ செல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ப்ளஸ் ராபர்ட் ப்ரௌன் வந்து எதை டிஸ்கவர் பண்ணியிருப்பார்னா நியூக்ளியஸ். அதுமாதிரி ராபர்ட் ஹூக்கே வந்து எதை டிஸ்கவர் பண்ணியிருப்பார்னா செல்லு. ஸோ ரிமைனிங் என்ன ஆப்ஷன் இருக்குது, பொறுக்கேஜ். அதை வச்சு கூட நம்ம போட்டுருக்கலாம். இதேமாதிரி இப்போ நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா இதே நீங்கள் ஆப்ஷன்ஸில் அடுத்து பார்க்குறப்ப அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் ஓகே இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம மறுபடியும் புதுசாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்களேன். எஸ்சிஆர் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்சிஆர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மெயினாக அதுக்கு எதுக்குன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேட் மாலிகுல்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஆர்னா ஒன்றும் இல்லை, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுமாதிரி ஆர்இஆர்னு கேட்டிருந்தாங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது என்ன பண்ணும், டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். அதுமாதிரி லிப்பிட் மெட்டபாலிசம்ஸ்க்கெலாம் வந்துட்டு இதாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் முன்னாடி உள்ள அந்த செல் இதை வந்து பிளான்ட் செல் அனிமல் செல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். இது வந்து சும்மா நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ஏற்கனவே படிச்சிருந்தால் ஒரு ரிவிஷன் பண்ணுமே இந்த கொஷின்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லேக்ஸ் மெம்ப்ரெயின் வந்து இதில் எது இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பிளான்ட் செல்லும் ஃபங்கை செல்லில் என்ன இருக்கும், செல் வால் இருக்கும். ஸோ பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் வந்து எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும், செல்லுலோஸ். அதுமாதிரி ஃபங்கைக்கு வந்து கைட்டின். ஸோ இதெல்லாம் கொஷின்ஸாக கேட்கலாம். அனிமலுக்கு வந்து நமக்கு தெரியும் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் செல் மெம்ப்ரெயின் வந்து வெளியில் இருக்கும். ஸோ இந்த மூணுக்குமே வந்து மெம்ப்ரெயின் இருக்கும். வைரஸ்க்கு மட்டும் மெம்ப்ரெயின் இருக்காது. ஸோ வைரஸ். அதுமாதிரி விச் செல் ஆர்கனல் இஸ் அசோசியேட்டட் வித் ஜென்ரேஷன் ஆஃப் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது எந்த ஆர்கனல்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏடிபினா மைட்டோகாண்ட்ரியா. லைசோசோம்ஸ் நமக்கு தெரியும், சூசைடல் பேக் ஆஃப் செல்ஸ்னு சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட் வந்து போட்டோசிந்தசிஸ்க்காண்டி இது பண்ணும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் ப்ரோட்டீன் சிந்தசிஸு அதுக்காக பண்ணுற மாதிரி இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. அதேமாதிரி மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வச்சு வேறு என்னென்ன இருக்குன்னா இது வந்து வியர்டு ஆர்கனல்னு சொல்லுவாங்க. வியர்டு ஆர்கனல் இல்லைனா ஸ்ட்ரேஞ்ச் ஆர்கனல் இல்லைனா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆர்கனல் இந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தான் வரும்னா மைட்டோகாண்ட்ரியா தான். அதுக்கப்புறம் அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். Different cell organelles such as mitochondria, ribosome together constitute a basic unit of life. Basic unit of life நமக்கு என்னன்னு தெரியும், செல்லு தான். ஸோ செல் ஆர்கனல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் எல்லாமே ஜாயின் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகிறது செல். ஸோ இதை வச்சு இது கொஷின்ஸ் கேட்கலாம். எப்போவுமே செல்ஸ் எல்லாமே சேர்ந்து என்னவாகும்னா டிஷ்யூ ஆகும். ஸோ டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து என்னவாகும்னா ஆர்கன் ஆகும். ஆர்கன் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா ஆர்கன் சிஸ்டம் ஆகும். ஸோ நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஏதாவது ஒன்று வந்து செல்லுலார் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸில் இது இருக்குது. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்னால் செல்லுலார் டைப்லேயே இருக்கும். ஸோ இன்னொரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து டிஷ்யூ டைப்பில் இருக்கும். அடுத்து இன்னொரு சில ஆர்கன்ஸ்லாம் வந்து ஆர்கன் டைப்பில் இருக்கும். இன்னொரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஆர்கன் சிஸ்டம்னா எல்லாமே வெல் டிஃபைன்டாக இருக்கும். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே தனித்தனியாக இருந்து நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா தனித்தனி சிஸ்டம்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்கன் சிஸ்டம். அடுத்து வந்து அதே கொஸ்டின் தான். பேசிக் பில்டிங் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, செல்ஸ்.